இந்த ஒரு நாள்னால எங்கள் குடும்பமே பிரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே போகிறது, சினிமாவுக்கு போகிறது, அதுவும் வேலைக்கு லீவ் போட்டுட்டு போகிறது, அதெல்லாம் எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சால் வீட்டில் சண்டை தான் வரும். அதனால் வந்து யாருக்கும் சொல்லாமல் நானும் என் ஹஸ்பண்டும் தனித்தனியாக கிளம்புற மாதிரி கிளம்பி நாங்கள் வந்து வெளியே போனோம். ஆனால் வந்து 2 பேரும் அன்றைக்கி கட்டடிச்சிட்டு சரி வெளியே போகலாம், ரொம்ப மைண்ட் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு போனோம். அது எப்படியே எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சு வீட்டில் சண்டை போட்டு, எதுக்கு வேலையெல்லாம் லீவ் போடுறீங்க, அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு கேட்டு சண்டை போட்டு, அதுக்கப்புறம் நான் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச அப்புறம் சண்டையாயிடுச்சு. சண்டேவும் ஒரே ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாளில் நம்ம எந்திரிக்கிறதுக்கே மத்தியானம் ஆகிடுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்டு ஏதாவது படம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி சண்டேவே முடிஞ்சு போயிடும். வெளியே எங்கேயுமே போக முடியாது. இந்த மாதிரி ஏதாவது வீக் டேஸில் போனால் தான் உண்டு. அப்பையும் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன தான் பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு அதே ஊர்லேயே வேறு ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சின வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு 1.5 வருஷமாகவே வீட்டில் தான் இருந்து பாப்பாவை பார்த்துக்கிறேன். வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல. இருந்தாலும் வேலைக்கு கட் அடிச்சுட்டு இந்த மாதிரி வெளியே சுற்றுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாளைக்கு நல்லா தான் இருக்கும். ரெகுலராக அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையில்லாமல் நம்ம இன்கம்லேயும் பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து நாங்கள் இதை அதிகமாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படா வீட்டில் இருப்போம் ஒரு நாளாச்சும் அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ வேலையை விட்டுட்டு 1.5 வருஷமாக வீட்டில் இருக்கும்போது தான் தெரியுது வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு.